ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு குக்கிங் வித் ஷாம்லா சேனல். நாம் இப்போ ஒரு அருமையான சிக்கன் பீஸா தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்லேயே செய்ய போகிறோம், ஏர் ஃப்ரையரில் செய்ய போகிறோம். அது எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா, இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்லைங்க. கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இது வந்து நிறைய தண்ணி விடாமல் சப்பாத்தி பதத்துக்கு நம்ம தட்டி எடுத்துக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தண்ணி விடும் இதில், அதனால் நம்ம வந்து ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதை வந்து அப்படியே ஒரு 1/2 hour இருக்கட்டங்க, மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இன்னும் கூட உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக நறுக்கிக்கலாம். இது போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் சால்ட்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா சிக்கன் 65 சில்லி கூட போட்டுக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது நல்லா ஒரு 1/2 hour ஊறட்டங்க, நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது ஏன் ஃப்ரை பண்ணுறோன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனில் வந்து தண்ணி விடுவோங்க. நம்ம அப்படியே டைரெக்டாக ஏர் ஃப்ரையரில் வச்சோம்னா நம்ம சப்பாத்தி இதை எல்லாமே வந்து போட சொல்ல அதிகமாக அந்த நீரை எடுத்துக்காது. ஸோ இதை ஃப்ரை பண்ணிட்டோம்னா இப்போவே வந்து அது தண்ணி விட ஆரம்பிச்சிரும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு 50 or 70% வந்து குக் பண்ணாலுமே போதும். இது வந்து நல்லா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 50% அந்த தண்ணி விட்டு அந்த தண்ணி சுண்டுனா போதுங்க. ஸோ இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூட நீங்கள் சின்ன சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கணுன்னா கட் பண்ணிக்கலாம், குக் பண்ண பிறகு கூட. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இந்த பிளேட்டில் ரெடி பண்ண பிறகு நம்ம ஏர் ஃப்ரையரை ஒரு 5 minutes வந்து நல்லா சூடு பண்ணி வைக்கணுங்க. அது ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நான் 2 பீட்சாவாக நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்கேங்க. இது கொஞ்சம் மாவை எடுத்துக்கலாம். இந்த ஏர் ஃப்ரையரில் அதுக்குன்னு வைக்கிறதுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்கங்க. அந்த பேப்பரில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம இந்த பாதி மாவை எடுத்து சப்பாத்தி மாதிரி தட்டிடணுங்க. இது வந்து திரட்ட வேண்டியதில்லை, அப்படியே தட்டிட்டு இதை நம்ம ஒரு 5 minutes குக் பண்ண போகிறோங்க. இது 5 minutes குக் பண்ணோம்னா தான் அந்த ஈரப்பதம்லாம் இல்லாமல் இது மேலே நம்ம சீஸோ இந்த இதுவெல்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது மேலே எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோங்க. இது வந்து டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து அப்படியே தடவி விட்டுடலாம். இப்போ அதே வெறும் மாவாக இருந்ததுன்னா அது மேலே தடவை சொல்ல அது இதுவும் ஈரம் அதுவும் ஈரம், சரியாக குக் ஆகாது நமக்கு. லாஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் நாங்கள் பண்ணோம், அதை இப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிடலாங்க. சிக்கனை இது ரொம்ப பெருசாக கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா கடிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருந்தது. இன்னும் சின்னதாக கட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 வகையான கேப்சிகம் வாங்கிட்டு வந்துருக்கேங்க. ஒன்று வந்து எல்லோ கலர், இன்னொன்று வந்து க்ரீன் கலர். அதையும் அப்படியே அந்த லேயரில் அடிக்கிடலாம். இதுக்கிடையில் நீங்கள் நிறைய சீஸ் சாப்பிடணுன்னா இப்போ கூட ஒரு சீஸை போட்டுக்கலாம், நீங்கள் லேயர் போட்டுக்கலாம். இது வந்து ஆலிவ் சீடுங்க, அது வந்து வினிகரில் ஊற வச்சுருப்பாங்க, அதையும் கொஞ்சம் தூவிடலாம். இப்போ வந்து சீஸை நாம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீஸை வந்து அப்படியே துருவினது தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், அப்படியே வந்து மேலே போட்டுடலாம் லேயர் லேயராக. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 2 லேயர் கூட போடலாங்க, நம்ம இஷ்டம்தான். இப்போ வந்து நாம் ஏர் ஃப்ரையரில் 20 minutes வேக வைக்க போகிறோம். 10 minutes ஒன்ஸு ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்க. அதுதான் இதில். இப்போ வந்து சூப்பரான ஒரு சிக்கன் பீட்சா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து
உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.